அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். மிதுன ராசியினருக்கு ராசியில் செவ்வாய் வக்கரம், 4ல் கேது சுகஸ்தானத்தில். தாயாருக்கு அவ்வப்போது உடல்நல குறைவு உண்டாகலாம். அஸ்தமத்தில் சூரியன் புதன், 9ல் சனி, 10ல் சுக்கிரன், ராகு, சந்திரன் இருக்கிறார்கள். அடுத்து விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். நீங்கள் விடாமுயற்சி உடையவர். இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. சுக்கிரனின் சஞ்சாரம் பேச்சின் இனிமை, சாதுரியம் ஆகியவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்வது நல்லது. பணி நிமித்தமான பிரயாணம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரத்து தாமதப்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பளு குறையும். உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. மாணவர்கள் கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். பெரியோருடைய சொற்படி கேட்டாலே அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். கோயில்களுக்கு சென்று ஆலய வழிபாடு செய்யலாம். மிதுன ராசிகளுக்கு இந்த மாதத்தின் தொடக்கம் இனிமையாகத்தான் இருக்கும். இந்த மாதம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். மாதத்தின் 2வது வாரத்தில் உங்கள் மனதில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து உங்கள் சூழ்நிலையில் மீண்டும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும்போது வணிகத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தங்களுக்கு இருக்கும். ஆக மிதுன ராசியினர் நல்லபடியாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம்.